ஊதாரி பிள்ளை. ஒரு தந்தை இரு மக்கள் ஊர் முழுதும் சொத்து. ஒரு பிள்ளை அவர்களிலே மணியான முத்து. சிறுபையன் ஊதாரி தேராத நெத்து. தன்பாகம் வேண்டுமென தந்தையிடம் கேட்டான். தந்தையவன் மொழி கேட்டு சரிபாதி தந்தான். தந்தானே அல்லாது தாளாது துடித்தான். தன் பிள்ளை வாழட்டும் என்றேதான் கொடுத்தான். குருட்டு மகன் தன் சொத்தை குறைந்த விலை விற்று கொண்டோடி வெளிநாட்டில் கும்மாளம் மிட்டான். பொருட்பெண்டீர் மதுவென்று போன வழி சென்று பொருள் தேய்ந்து புகழ் தேய்ந்து தெருவினிலே நின்றான். அந்நாட்டில் பெரும்பஞ்சம் அவ்வேளை சூழ அறியாத இளமைந்தன் அலைந்தானே வாழ. தன்னாட்டு மனிதரிடம் ஒருவேளை தேட தந்தானே ஒருவேளை பன்றிகளோடு ஆட. பன்றிக்கு தருகின்ற உணவேதான் உணவு, பாவிக்கு நாளெல்லாம் தந்தையவன் கனவு. அந்நேரம் தெளிந்ததுகான் அவனுடைய அறிவு. அப்பாவின் கால்களிலே விழுகின்ற நினைவு. என் தந்தாய், வானுக்கும் உமக்கும் எதிரானேன். எத்தனையோ ஊழியர்கள் இங்கிருக்கப் போனேன். உன் வீட்டு கூலிகளில் ஒருவனென ஏற்பாய். உன் பிள்ளை என்று சொல்ல தகுதியில்லை காப்பாய். இப்படி போய் விழ வேண்டும் என்றெண்ணி சென்றான். எதிர்பார்த்து காத்திருந்த தந்தையின் முன் நின்றான். அப்பா, என் மகனே என்றழைத்தானே தந்தை. அன்பான தந்தையின் முன் அழுதவன் சிந்தை. எப்போது வருவாய் என்றெண்ணி இருந்தேனே. இளைத்தாயே என் மகனே, கண்மணியே தேனே. தப்பான பிள்ளை இல்லை எதுவும் சொல்லாதே. சந்தர்ப்பம் செய்த சதி வருவாய் இப்போதே. யாரங்கே பணியால் வா, பட்டாடை நகைகள் அத்தனையும் மணியுங்கள் அலங்கார வகைகள். பேர் சொல்லும் மகனுக்கு பருங்கன்றின் கரிகள் பிழையில்லாமல் செய்யுங்கள் விரைவில் எனச் சொன்னான். மாலையிலே மூத்த மகன் மனைக்கு வரும்போது மனையிலே சங்கீதம் நடன வகை 100. சாலையிலே நின்றபடி ஏன் சத்தம் என்றான். தம்பி இங்கு வந்துள்ளான் என்றொருவன் சொன்னான். ஆத்திரத்தில் வெளிப்புறமே மூத்த மகன் நின்றான். அப்போது தந்தையவன் அந்த இடம் வந்தான். சாத்திரத்தை மறந்தவனை தடபுடலாய் ஏற்றீர். சாப்பாடு நடனமென ஏற்றுகிறீர் போற்றி. உங்களுடன் இருந்தவரை நான் என்ன கண்டேன். ஒரு நாளும் எனக்கென்று விருந்து வகை உண்டா? கண்கலங்கி மூத்த மகன் இவ்வாறு சொல்ல கனிவோடு தந்தையவன் மறுவார்த்தை சொன்னான். என்னோடு என்றும் நீ இருப்பவன் அன்றோ? என் செல்வம் என்னாலும் உன்னுடையதன்றோ? உன் தம்பி இறந்தபின் உயிர் பெற்று வந்தான். உண்மையிலே மறுபிறவி அதற்காகச் செய்தேன். நட்பு. சோற்றுக்கு அலைகின்ற நாயை பிடித்ததை சொர்க்கத்தில் வைத்தாலும் அது நாற்ற மலந்தின்ன போகும் எனுங்கதை நாம் அறிவோம் நெஞ்சே, நன்னெஞ்சே, நாம் அறிவோம் நெஞ்சே. கூணற்கழுதைக்கு சேணங்கள் இட்டதை கோவிலில் வைத்தாலும் அது கானம் படிப்பதை விட்டு விடாதென்று நாம் அறிவோம் நெஞ்சே, நன்னெஞ்சே, நாம் அறிவோம் நெஞ்சே. சாக்கடை பன்றிக்கு பூக்கடை வாசத்தின் சாத்திரம் சொன்னாலும் அதன் போக்கிடம் என்பது சாக்கடை தான் என்று நாம் அறிவோம் நெஞ்சே, நன்னெஞ்சே, நாம் அறிவோம் நெஞ்சே. கள்ளி செடிதனை தோட்டத்தில் வைத்து கண்களில் காத்தாலும் அது முல்லை மலர் ஒன்று தந்து விடாதென நாம் அறிவோம் நெஞ்சே, நன்னெஞ்சே, நாம் அறிவோம் நெஞ்சே. கன்னமிடுகிற கல்வனுக்கு கொஞ்சம் அன்னமிடும் போதும் அவன் அன்னத்திற்குள் கன்னக்கோலை மறைப்பதை நாம் அறிவோம் நெஞ்சே, நன்னெஞ்சே, நாம் அறிவோம் நெஞ்சே. காட்பணமாயினும் கஷ்டப்படாமலே கவர்ந்திடும் கல்வனவன் தினம் ஊர்ப்பணத்தாலே தன் உடம்பை வளர்ப்பதை நாம் அறிவோம் நெஞ்சே, நன்னெஞ்சே, நாம் அறிவோம் நெஞ்சே. ஈரடி பாய்ந்தவன் அப்பன் என்றால் மகன் 7 அடி பாய்வானாம். அது யாரடியாயினும் காரியமாகிட சேவடி கொள்வானாம். நன்னெஞ்சே, சேவடி கொள்வானாம். பனை மரத்துக்கு தண்ணீர் ஒரு தரம் பாய்ச்சி விட்டால் போதும். அது தனை வளர்த்து தன் தலையில் நொங்கினை தந்து விளையாடும். நன்னெஞ்சே, தந்து விளையாடும். தென்னை மரத்துக்கு அடிக்கடி கொஞ்சம் தீர்த்தம் விட வேண்டும். அந்த தீர்த்தம் இனிப்பையும் சேர்த்து கொண்டு வரும். காத்திருக்க வேண்டும். நன்னெஞ்சே, காத்திருக்க வேண்டும். வாழை மரத்துக்கு நாளுக்கு நாள் தண்ணீர் வார்த்த பின்னால் அடியோ. அது பூவை பழத்தை இலையை கொடுப்பது போட்ட கடனடியோ. நன்னெஞ்சே, போட்ட கடனடியோ. நண்பரிலே பனை தென்னை வாழை என்று 3 விதங்கள் உண்டு. அவர் நன்றியிலும் செய்யும் நன்மையிலும் இந்த 3 வகைகள் உண்டு. நான் கண்ட நண்பர்கள் 3 வகையல்ல 4ஆம் வகையடியோ. அவர் வாங்கிக் கொள்வார் ஒரு நன்றி சொல்லார். அது வாழும் முறையடியோ. நன்னெஞ்சே, வாழும் முறையடியோ.
இப்படிப்பட்டவர் நாட்டில் பிறந்தது என்ன குலமுறையோ, இவர் நட்பினில் நான் செய்த பாவந்தொலைவது எந்த தலைமுறையோ, நன்னெஞ்சே எந்த தலைமுறையோ. காதலி. வெண்ணிலா முற்றத்தின் மேல் விரிமுல்லை மஞ்சம் போட்டு பண்ணிலே இதயம் தோய பரதத்தில் கண்கள் ஆட கிண்ணமும் கையுமாக கிண்ணென்று நிற்கும்போது என்னமோர் கோடியாகி எங்கெங்கோ ஓடியாடும். சந்தன காட்டிற்குள்ளே சதிராடும் தென்றல் போல மந்திர நடையும் கொஞ்சம் மயக்குறு மொழியும் கொண்டு செந்தமிழ் எழுந்தாற்போல சேயிலை ஒருத்தி ஆங்கே பந்தென ஆடும்போது பாவங்கள் பல நூறாகும். மதுவையோர் கையில் வைத்து மங்கையோர் புறத்தே வைத்தால் எதுவரை உலகம் போகும்? எங்கெங்கோ போகும். நானும் அதுவரை போவேன், பின்பு அடுத்த நாள் விழித்து பார்ப்பேன். மதுரச மயக்கம் அந்த மறுநாளும் ஜாடை காட்டும். காதலை மதுவை இன்ப காட்சியை வென்றேன் என்று ஓதுவார் எவரும் இந்த உலகிற்கு தேவையில்லை. காதலே தெய்வம், அந்த கருணையே சொர்க்கம் என்பேன். ஆதலால் காதல் செய்வீர் அன்றவன் சொன்னாற்போல. பலமெனச் சிவந்த செவ்வாய் பாலென படிந்த கன்னம் அழகெல்லாம் குவிந்த மார்பு அமுதத்தின் அருவி ஊற்று. தொழுவதற்குரிய தோற்றம் தோள்களில் ஆடும்போது எழுவது சுகமா இல்லை ஏக்கந்தான் சுகமா சொல்வீர்? ஆணென படைத்தான், பெண்ணை அழகென படைத்தான், வாழ்வை வீணென படைத்தான், இல்லை விரும்பத்தான் படைத்தான். கண்ணில் காணென படைத்தான், கையில் கலக்கத்தான் படைத்தான். இன்னும் நாணமென்ன வெட்கமென்ன, நாமும் தான் வாழ்ந்து பார்ப்போம். எனக்கும் ஓர் காதல் உண்டு, இதயத்தின் உள்ளே தூங்கும் வனக்கிளி அவளை இன்னும் மறக்கவே முடியவில்லை. நினைக்கையில் இனிக்கும் அந்த நெய்வாச குழலி இன்று எனக்கு ஒரு கவிதையானால் இதுதான் நான் கண்ட இன்பம். காதலி பிரிந்தாள் என்று கலங்கினேன் தனியே நின்று, வேதனை அறிந்தாள் போல வேறொரு நகையால் வந்தாள். மாதவள் உயரம் எந்தன் மார்பினை தொடுமென்றாலும் கோதையின் இதழ்கள் எந்தன் குளிர்முகம் முழுதும் தோயும். கண்ணியின் பேரை கேட்டேன், கருணையின் நிதியம் என்றாள். மன்னிய உறவை கேட்டேன், மந்திரி குமாரி என்றாள். பண்ணி நான் கேட்டபோது பராசக்தி வடிவம் என்றாள். சென்னைதான் ஊராய் என்றேன், திருவாரூர் நகரம் என்றாள். தந்திரம் அறிவாள், மெல்லச் சாகசம் புரிவாள், மின்னும் அந்திவான் மின்னல் போல அடிக்கடி சிரிப்பாள். நானும் பந்தயம் போட்டு பார்த்து பலமுறை தோற்றேன். என்ன மந்திரம் போட்டாலோ என் மனதையே சிறையாக கொண்டாள். ஊடலில் தோற்றார்தானே உறவினில் வெல்வார் என்றும் கூடலை ரசிப்பார் என்றும் கோமகன் உரைத்தான் அன்று. ஊடலில் தோற்றேன், வந்த உறவிலே மகிழ்ந்தேன், இன்று கூடலில் சுகம் காண்கின்றேன், குறைகாண கண்கள் இல்லை. காதலன் தழுவும் போது கண் புதைத்திருப்பாள், கொண்ட காதலன் காணானாகில் கண் பதித்திருப்பாள். இன்ப வேதனையாலே கொஞ்சம் விம்முவாள், துடிப்பாள். எல்லா சோதனை முடியும் மட்டும் சுகமாக ரசிப்பாள் அன்றோ. நாளொரு முத்தம் தந்தாள் நங்கை தன் இதழ்களாலே, தானொரு முத்தம் தந்து தலைகோதி வேர்வை போக பூனருங்காற்றும் வீசும் புன்னகை புரிவாள். இன்னும் ஏன் இந்த பார்வை என்று எதனையோ கேட்டு வைப்பாள். காதலி இணக்கம் பற்றி கம்பனும் பின்னால் ஆங்கே போதுரும் மயக்கம் பற்றி பெருமறை குரலும் சொன்ன நீதி நெறிகள் யாவும் நீங்காமற் கொண்டாள். எந்தன் காதலி அவளை இன்று காலையில் காணவில்லை, மாலையில் வருவாள், வண்ண மாலைகள் பெறுவாள், இன்பச் சோலையில் எனை கொண்டு சுவையுலாக் கொள்வாள். வீட்டு வேலையால் நோய்வாய்ப்பட்டால் வேதனை தீரும் வண்ணம் மாலை போல் நானும் அந்நாள் மார்பிலே நடனம் செய்வேன். தனிமையில் நாங்கள் ஒன்றாய் தழுவுதல், அரவணைத்தல், இனிமையாய் பேசி தீர்த்தல் இவையெல்லாம் நீங்கள் காண அனுமதி இல்லை. ஆக அவையிலூர் திரையை போட்டேன், இனி எமை காண்பதென்றால் இன்னும் ஓர் ஆண்டு செல்லும். கடவுளை நம்பினால் கவிஞன் ஆகலாம். கடவுளை நம்புக, கடவுளை பற்றிய கவிதைகளெல்லாம் கற்று தேறுக. நடமிடும் தெய்வம் ராமனின் காதை, நட்பாரதத்து நன்னெறி யாவும் ஆய்ந்து படித்து அறிக பொருள்களை. சாத்திரம் வேதம் தர்மம் தத்துவம் தமிழன் முருகன் தனைபுகழ் புராணம் அனைத்தும் அறிக. அறிந்த பின்னாலே எடு பேனாவை எழுதுக கவிதை. ஊற்றுக்கேணியின் உட்புறம் சுரக்கும் ஆற்றுச் சுவைநீர் ஆமதன் பெருக்கம். நாத்திக கூடு நரிக்கு மட்டுமே. நாலாபுரமும் நாட்கரம் விரித்து மேலும் கீழும் விண்ணையும் மண்ணையும் ஆழ அளந்து அள்ளி தெளித்து ஜனனம் பற்றிய தத்துவம் எழுதுக, மரணம் பற்றிய மயக்கம் எழுதுக.
நீண்ட இலைகளில் நெய்யும் சேலை போல் ஆண்டவன் தத்துவம் 1000 எழுதலாம். கடவுள் என்பது கல்லேயானால் மனிதன் என்பவன் மரமேயாவான். மரத்தின் பேனா மை சுரக்காது, மானிடம் தெய்வதம் வடித்த பொன்னிலை. பல பொருள் தேடுக, பல வகை பாடுக. பகுத்தறிவென்பது பகுத்து பகுத்து முடிவில் காண்பது மூலப்பொருளையே. செத்தபின் உயிர்கள் சேர்வது எங்கே? தெரியும் வரை நீ தெய்வத்தை நம்பு. நம்பிக்கைதான் நட்பொருள் வளர்க்கும். நம்பு கடவுளை, நல்ல கவிஞன் நீ. பல்பொருள் அறிந்த பாவலர் சில்லோர் சில்பொருள் மட்டுமே தேறியதனால். அளவிற்கவிதை அதிகமாகாமல் குறைவேயான குறைபாடதனால். நாத்திகச் சிறையை நம்பி கிடந்ததால். ஆகவே எனதருமை தோழனே, கடவுளை நம்புக, கவிஞன் நீயே. மாதரை பாடு மனமே. கோடிட்ட முந்தானை கொஞ்சி குலைந்தாட கோலமையில் போல வருவாள். கொடியோடும் இடையாட, இடையோடு கனியாட, குழல் மூடி ஆடி வருவாள். காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனமிடுவாள். கட்டான திருமேனி பட்டாளம் கொண்டென்னை கைதாக்கி சிறையிலிடுவாள். ஊடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் வஞ்சி மயிலை உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கவியாக்கி உயரத்தில் ஏற்று மனமே. வாராய் நீ கலசங்கள் தேரேறி வருகின்ற வடிவங்கள் சொர்க்கமிலையோ. வைகாசி பிறைபோல கைவீசி நடமாடும் மங்கைகள் தெய்வமிலையோ. நீராளி அலைசாய நிலையான தவம் ஞானம் நிகழ்கின்ற உலகமிலையோ. நிழல் தேயும் ஆனாலும் சுவைதேய மாட்டாது நீள்கின்ற இரவுமிலையோ. ஓராளி அளவாக உலகத்தின் கதை சொல்லி உறவாடும் கன்னி மயிலை உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கவியாக்கி உயரத்தில் ஏற்று மனமே. விதி என்ற படுபாவி விடை கொண்டு வாவென்று விடுகின்ற கடிதம் வருமுன். விழிசாய்ந்து குளிபாய்ந்து மெய்சோர்ந்து கைசோர்ந்து மெத்தைக்கு மேனி தருமுன். நதியென்ற உடல் கொண்டு மதியென்ற இளமங்கை நலமுண்ண ஆசை பெறுவேன். நன்றான பெண்ணொன்று எங்கேனும் உண்டென்றால் நான் கண்டு பாடல் தருவேன். உதிரத்தின் அணுவோடு உயிர்கால்கள் பாய்ந்தோட உறவாடும் வஞ்சி மயிலை உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கவியாக்கி உயரத்தில் ஏற்று மனமே. பிள்ளைகளை எதிர்ப்போம். பஞ்சனைத்த மெத்தையிலே உடலணைத்து பழமனைத்த பாவையினை அருகிழுத்து நெஞ்சனைத்து காதலிலே நினைவனைத்து நினைவனைத்த உலகத்தின் உறவொழித்து கொஞ்ச வைத்து கொஞ்சி மது சுவை குடித்து குறையாத இன்பத்தில் திளைக்கும் நாளில் பிஞ்சு மனப் பிள்ளைகளில் 1-2 பிறந்து விட்டால் அப்பப்பா என்ன தொல்லை. அதுவரைக்கும் மனையாவாள் அன்னையாகி அடுத்தபடிதான் என்னை கவனிக்கின்றாள். எதுவரைக்கும் இது போகும்? குழந்தை தின்றே இருக்கின்ற மீதியையே தரும் வரைக்கும் அதுவரைக்கும். பசி என்பேன், அம்மா என்பேன். அழுகிறது பிள்ளை, சற்று பொறுப்பீர் என்பாள். மது வரைக்கும் இதழாலின் முத்தம் கூட முதலில் மக்களுக்கே, பின் எனக்கும் கொஞ்சம். நள்ளிரவில் பிள்ளை எல்லாம் தூங்கும்போது நடத்திடுவோம் சுகப்பாடம் என நினைத்து மெல்லமென மாதரசின் அருகில் சென்று மெய்தீண்டி வா என்பேன். அவளும் நெஞ்சம் உள்ளவள்தான், ஆகையினால் எழுவாள். பிள்ளை துள்ளி எழும், ஓலமிடும். தோல்வி தோல்வி. கல்லணையோர் தேல் கடித்த கதையும் காதல் கதை நடுவே பிள்ளை எழும் கதையும் ஒன்றே. சில நேரம் பொறுத்திருப்பேன். அன்னை அந்த சிறுகுளவி தனையாற்றி தூங்க வைத்து பொன்னடியை மெல்லெடுத்து வருவாள். காதல் பொறுக்காமல் தாவி அவள் இதழணைப்பேன். தன் நினைவை மறக்குங்கால் மீண்டும் பிள்ளை தாவி வரும் கூவி அழும், அம்மா என்னும். என் நிலையில் நான் இருந்த போதும் என்னை இடுப்பொடிய தள்ளிவிட்டு மகனை பார்ப்பாள். முத்தமிடப் போவேன் நான், பிள்ளை வந்து முட்டாதே கொன்னுடுவேன் என்னும். காதல் முத்தத்தை முட்டுதலாய் நினைக்கும் பிள்ளை முக்காடு போட்டு தன் தாயை காக்கும். சித்திரத்தால் புன்னகைப்பாள். அந்த முத்தம் சிதறாமல் அவனுக்கே போகும். தீர்ந்த பாத்திரமாய் நான் இருப்பேன். தென்றல் வந்து பத்தினி போல் என் இதழை தொட்டு போகும். கண்ணல்ல கனியல்ல என்பாள் கற்றதெல்லாம் மகனுக்கு கறந்து வைப்பாள். மண்ணல்ல மரமல்ல கணவன், கொஞ்சம் மகனைத்தான் விட்டு விட்டு வாயேன் என்பேன். பொன்னல்ல பொருளல்ல பிள்ளை போதும் என்று என்னிடமே சொல்வாள். இந்த கண்ணெல்லாம் நான் கொஞ்சம் தனித்திருந்தால் கருவாகி உருவாகி வருவதேது? காதலுக்கு வழி வைத்து கருவை சாத்த கதவொன்று கண்டறிய கவிஞன் சொன்னான். காதலுக்கே கதவாகி பிள்ளை எல்லாம்
கதவடைப்பு செய்வதனால் தானே சொன்னான். வேதனைதான் மெய்தீண்டி மகிழுதற்கு வேண்டுமொரு பிள்ளை எனத் தவங்கிடந்தால் சோதனைக்கு வந்தது போல் வந்த பிள்ளை துண்டித்து போட்டதடா காதல் வாழ்வை. மனைவியனில் மனை என்றே இருக்க வேண்டும். மகன் வந்து அணையென மாறிவிட்டால் திணை விதைத்து வினையறுத்த கதைதான். அப்பா, சிறுதுளியும் அவள் நெஞ்சம் நமக்கென்றில்லை. மனை விளங்க மகவொன்று வேண்டுமென்றால் வயது 60 ஆகுங்கால் வரட்டும். போதும், இனி சகியோம். ஆடவர்கால் எழுந்து வாரீர். இன்று முதல் பிள்ளைகளை எதிர்ப்போம் நாமே. காலக்கணிதம். கவிஞன் யானோர் காலக்கணிதம். கருப்படு பொருளை உருப்பட வைப்போன். புவியில் யானுமோர் புகழுடை தெய்வம். பொன்னினும் விலைமிகு பொருளின் செல்வம். இவை சரி என்றால் இயம்புவதெம் தொழில். இவை தவறானால் எதிர்ப்பதெம் வேலை. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவர் அறிக. செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன். பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன். ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன். இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்ந்து வாய்ப்புறந்தேனை ஊர்ப்புறந்தருவேன். பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன். மாற்றம் எனது மானுட தத்துவம். மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும். தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம், நானே முடிவு. நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம்.